بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يهدي فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும். இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஈமானில் உள்ள ஏற்றத்தாழ்வு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் அனைவரும் எல்லா விஷயத்திலும் சமமாக இருப்பதில்லை இல்லையா? சிலர் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியலா சில பேர் ஹைலையும் லோவா அப்படி இருப்பாங்க. சில பேர் அறிவு ரீதியா ஏற்றத்தாழ்வுடன் இருப்பாங்க. இன்னும் சில பேர் நிற ரீதியா ஏற்றத்தாழ்வுடன் இருப்பாங்களாம். எப்படின்னா கருப்பு வெள்ளை அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்படியாக ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஏற்றத்தாழ்வுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ஒரு ஏற்றத்தாழ்வோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த உலகத்துல. இதே மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் மனிதர்களுக்கு மத்தியில இருப்பது போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்திலும் மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு இருக்கான். அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. அந்த ஈமானுடைய விஷயத்தான். அந்த ஈமானுடைய ஏற்றத்தாழ்வு இருப்பதை நம்ம பார்க்க முடியுதான். ஈமான்ல நம்ம ஏற்றத்தாழ்வா இருப்பதை பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. எப்படி என்றால் சிலருடைய ஈமான் வலுவுடையதாகவும் இன்னும் சிலருடைய ஈமான் வலுவில்லாத பலவீனமான ஈமானாக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் ஆவான்னு சொல்றாங்களாம். இது முஸ்லிம்ல பதிவிடப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தியை கேட்கின்ற நம்ம அனைவரின் ஈமான், இந்த செய்தியை கேட்கின்ற நம்மளோட ஈமான் எந்த நிலையில இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஈமான் உறுதியா இருக்கா இல்ல உறுதியற்றதா இருக்கா, நம்மளோட ஈமான் எந்த நிலையில இருக்குன்றத நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியங்களா இருக்கணும். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் உறுதியா அமைந்து விட்டா அவங்கள என்ன வேணா அவங்க சந்திக்க நேர்ந்தா அது எல்லாமே வெற்றியில தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இததான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ இன்னல் ஃபீ ஜஸதி முல்கத்தன் இதா சொலஹல் ஜஸது குல்லஹு வ இதா ஃபஸதல் ஜஸது குல்லஹு அலா வஹில் கல்பி. உடல்ல ஒரு சதை துண்டு உண்டு, அது சீர்பெற்றால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். அது கெட்டு போனால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் கல்பு, உள்ளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம உடல் முழுக்கத்தையும் நம்ம உடல் முழுக்கையும் ஒரு பார்ட் அதுதான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அது ஒழுங்கா இருந்தா நம்ம உடல் முழுக்குமே நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இருந்து எல்லாமே சீரா இருக்கும். அது என்னன்னு கேட்டா அதுதான் கல்பு. அந்த கல்பை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கையே நல்லபடியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஈமான் அப்படின்னு பாத்துக்கிட்டா நம்ம நிறைய விஷயத்த நம்ம நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஈமானோட வாழ்ந்திருக்காங்க. நம்ம முன்னாடி இருந்த நபிமார்களும் சரி அவங்களுடைய சஹாபாக்களும் சரி எவ்வளவு ஈமானா வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஒரு ஹிஸ்டரியும் போய் படிச்சா நம்மளுக்கு நேரம் பத்தாது. அல்ஹம்துலில்லாஹ். இத பத்தி தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க ரசூலுல்லாஹ் அவங்க கூட நஜ்ஜை தோட்டத்தை நோக்கி போருக்கு போயிட்டு இருந்தோம். போர் முடிஞ்சு கொண்டு இறை தூதர் அவளுக்கு திரும்பி வரும்போது எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கருவேல முற்செடி அந்த மரத்தை அடைஞ்சிட்டாங்களா எல்லாரும். மதியம் மாதிரி ஆயிடுச்சான். ரொம்ப நற்பகலா ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா எல்லாரும் போயிட்டு எல்லாரும் நலலை தேடி பல திசையில நோக்கி நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு முள் மரத்திற்கு கீழே தங்கி ஓவி எடுத்தாங்களாம். அப்போதான் அவங்களுடைய வாழை மரத்துல தொங்க விட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழை மரத்துல தொங்க விட்டாங்களாம். நாங்க ஒரு தூக்கம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க கூட ரசூலுல்லாஹ் கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு தூங்கி இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் அழைக்கிற சத்தம் கேக்குதான். உடனே எல்லாரும் சென்று போய் பாக்குறாங்களா, ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஒரு கிராமவாசி அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்களாம். அவங்க சொல்றாங்களாம், ரசூலுல்லாஹ் நாங்க சத்தத்தை கேட்டு ஓடி வந்தோமே, என்னாச்சு, யார் இந்த கிராமவாசி அப்படின்னு சொல்லும் போது, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னுடைய வாளை எடுத்து இவர் என்னோட கழுத்துல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ற போது அவங்களாம் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். பார்த்தும் போது அவங்க சொல்றாங்களாம், அப்போ ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வாழை உருவி அவங்க கழுத்துல வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ் துளி கூட பயப்படலையா. அப்போ அந்த கிராமவாசி கேக்குறாராம், என்னிடம் இருந்து உன்னை காப்பாற்றியவர் யாருன்னு கேக்குறாங்களாம். இதே நம்ம அந்த இடத்துல இருந்தனா எப்படி ஒரு மிரண்டு பயந்துருப்போம் இல்லையா?
நம்ம கழுத்துக்கு நேரம் ஒரு கூர்மையான கத்தி இருக்குல்ல, அப்ப நம்ம எப்படி நடந்துருப்போம்? ரசூல்லா கொஞ்சம் கூட பயப்படலையாம். அப்படியே அசால்ட்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் என்கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துறான்னு சொல்லும் போது இந்த கிராமவாசியோட எல்லாம் சிலுத்துருச்சான். சுபஹானல்லாஹ். அவங்க ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் வந்து அவங்க விட்டு கொடுக்கல. அல்லாஹ் தான் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனான்னு அவங்க அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்களா. அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்ட ரசூல்லா, இதை கேட்ட அந்த கிராமவாசி உடல்லாம் நடுங்கி அப்படியே உட்கார்ந்துட்டாராம். அந்த இதுல நம்ம என்னன்னா, நம்ம ஈமானோட, இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஈமானோட இருந்தா கூட நம்ம அந்த ஈமானோட இருக்கணும். நம்ம எந்த லெவலுக்கு இருக்கணும், லைக் எப்படின்னா நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம சுச்சுவேஷன், அந்த டிசிஷன்லாம் நம்ம எப்படி எடுக்கும். ரசூலா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராமவாசியை தண்டனை கொடுக்கலையாம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள போயிட்டாங்க. எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும், நம்ம எதிர்பாராத நேரத்துல ஏற்பட்டாலும், நம்ம எதிர்பார்த்த நேரத்துல ஏற்பட்டாலும் அதை கண்டு துவண்டு போவாம அதை நம்ம நோக்கி தயாராக இருப்பவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து ஈமான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம யாரு அப்படி ஈமானோட உறுதிக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய முதல் நபி யாரு அப்படின்னா பிலால் அலி. அவங்களுடைய வாழ்க்கை தான். இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு காய்ச்சல் வந்தா கூட அல்லாஹ்வை மறக்கிறோம் இல்லையா? ஆனா பிலால் அலி அவங்க எப்படி இருந்தாங்க சகோதரிகளே? அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஒரு அடிமையா இருந்தப்போ அவங்களோட எஜமானுடைய இப்னு கலப் அவங்க வந்து பிலால் அலிய அவங்க நடு பகல்ல சூரியனோட உச்சில மக்காவோட சுடுமணல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வெறும் உடம்புல அந்த மணல் சுடும் போது உயிர் போற மாதிரி இருக்குமா. அப்ப கூட அந்த மணல்ல அவங்கள படுக்க வச்சு அவங்க நெஞ்சு மேல கல்ல தூக்கி வைப்பாங்களாம். இப்போதாவது நீ உன்னுடைய அல்லாஹ் விட்டுறியா அப்படின்னு கேட்பாங்களாம். இப்போ நீ உன்னோட ஈமான விட்டுரு, உன்னுடைய அல்லாஹ் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கும். பாறை நெஞ்சு அழுத்துதான் அவங்களுக்கு. கீழே மணல் சுடுது, மேல பாறை நெஞ்சு அழுத்துது. ஆனா அந்த நேரத்திலயும் பிலால் அலி அவங்க வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அஹத் அஹத், அதாவது அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்களாம். அந்த பாறையோட கனத்தை விட அல்லாஹ் மேல அவங்க வச்சிருந்த ஈமானோட கனம் அதிகமா இருக்கு சகோதரிகளே. என் உடம்பை நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா என்னுடைய ரூஹுல உயிர் இருக்கிறது என்னோட அல்லாஹ்க்காக மட்டும்தான் சொல்றாங்க. இதுதான் ஒரு உண்மையான ஈமானின் உறுதி இல்லையா? எவ்வளவு வலி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வழியில கூட அவங்க என்ன சொல்றாங்கன்றது தானே முக்கியம். நம்ம ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் வந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொழுவ மாட்டோம், எதுவும் பண்றது கிடையாது இல்லையா? ஆனா அவங்க அவ்வளவு ஒரு இதுல கூட அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க ஈமான் இருந்துச்சு, நம்ம டெய்லியும் சிந்திச்சு பார்க்கக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈமானுடைய சம்பவத்தை பத்தி மூசா நபியோட சம்பவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இருந்தாங்க? மூசா நபி அவங்களுடைய நம்பிக்கை கொண்ட மக்களையும் கொள்வதற்கு ஃபிரௌன் விரட்டுகிறானாம். தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அவங்க ஓடுறாங்களாம். எதிரில கடல் இருக்கு. அந்த நேரத்துல மூசா நபி அருகில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களாம், மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப மூசா நபி சொன்ன வார்த்தை, இல்ல நம்ம மாட்டல, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், அவன் நமக்கு வழிகாட்டுவான்னு துணிவோடு சொல்றாங்களாம் மூசா நபி. இதுவே ஒரு உறுதியான ஈமானின் ஒரு வெளிப்பாடு தானே. மூசா நபியர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்குது. இறுதியில சத்தியம் வென்றது, அசாத்தியம் தோற்று போனது. சத்தியத்தை காணாதொரு பார்த்த அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்று இந்த சத்தியத்தை வென்றதுன்னு பார்த்த ஒரு நிமிஷத்துல அந்த மக்கள் வந்து ஈமாற்ற ஏற்றுக்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களை ஃபிரௌன் அப்படி மிரட்டுறான், கடுமையான தண்டனை கொடுப்பதா அவங்க அச்சுறுத்துறான், அப்படி மிரட்டுறான். ஆனா அந்த மக்கள் எதற்கும் அஞ்சாமல், உன்னால் என்ன செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கோ, இந்த உலகத்துல மட்டும்தான் உன்னுடைய கை ஓங்கும், மறுமையில இறைவன் உன்னை பார்த்து கொள்வான் என்று அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அவங்களுடைய இறை நம்பிக்கை, அந்த துணிவை ஏற்க அவங்க எந்த அளவுக்கு தயாரா இருந்தாங்க நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் சகோதரிகளை. அவங்க நொடி பொழுதுல அந்த நேரத்துல தானே ஈமானை ஏற்கக்கூடியவளா இருந்தாங்க. அவங்க எப்படி அல்லாஹ் நம்பினாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எதனா சின்ன கஷ்டம் வந்தா கூட அல்லாஹ் நம்மளை விட்டுட்டான் அவ்வளவு அப்படிதான் நினைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான்ல. இது ஈமானுடைய அடுத்தது என்னன்னு கேட்டா சுமையார் அலி அவருடைய கணவர் யாசர் அலி, இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு சம்பவம் தான். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு எதிரிகள் கடுமையான முறையில சித்திரவதை செய்த போது கூட தன்னுடைய கொள்கையை உறுதியாக இருந்தாங்கல்ல. அவங்க எவ்வளவு தியாகம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. நம்முடைய மனதில் மட்டும் இறை நம்பிக்கை உறுதியாக அமைந்து விட்டால் அந்த இறை நம்பிக்கை நமக்கு எந்த மாதிரியான துணியையும் தந்துவிடும் என்பதை மேற்கண்ட ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல இறை நம்பிக்கைன்றது ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு உறுதியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி அல்லாஹ் ரசூல்லா சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னா, பத்ர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரசூல்லா சொல்றாங்களாம்,
என்ன சொல்றாங்க, வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை எழுந்துருங்க, எல்லாரும் தயாராகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, வானத்தும் பூமியும் போலதான் சொர்க்கம் இருக்கும், இந்த அளவுக்கு பரப்பளவு கொண்டது அப்படின்ற மாதிரி ரசூல்லா சொல்றாங்க. இந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டாமா, எந்திரிச்சு எல்லாரும் தயாராகுங்க, போருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே உமைர் பின் அல் ஹுமாம் அல் அன்சாரி அலி அவங்க சொல்றாங்க, வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கமா என்று கேட்டாங்களாம். அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க ஆம் என்று பதில் இருக்கிறாங்களாம். அதற்கு உமைர் அலி சொல்றாங்களாம் ஆஹா ஆஹான்னு சொல்றாங்களாம். அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்களாம், என்ன உமைரே ஆஹா ஆஹா என்று நீங்க கூற காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வேறொன்றும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கவாசிகளில் நானும் ஒருவனாக இருக்க என்ற ஆசைதான். அவங்களுக்கு சொர்க்கவாசிகளில் நானும் ஒருத்தனா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. ரசூலா என்ன சொன்னாங்க, வானத்தையும் பூமியும் கொண்ட பரப்பளவு சொர்க்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கே கேட்கும் போது எப்ப நம்ம போகும் இருக்குல்ல. அவங்க உடனே ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு, எனக்கு அல்லாஹ்வுமே சத்தியமாக வேற ஒண்ணும் கிடையாது, எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே உடனே ரசூல்லா சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றாங்க. அந்த சொர்க்கவாசிகளில் நீரும் ஒருவர் தான் என்று ரசூல்லா சொல்றாங்களாம். உமைர் அலி அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலையாம். நான் ரசூல்லா வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுல்ல, இந்த சொர்க்கவாசிகள்ல நீதான் ஒருத்தர், இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இது சொன்ன உடனே அவங்க அவ்வளவு ஒரு கடும் பசியில இருந்தாங்களாம். சரிங்களா, இது நல்லா கேட்டுக்கோங்க. கடும் பசியில இருந்த அவங்களோட பையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருந்துச்சு. அதை எடுத்து அவங்க ஒரு 2 பேரிச்சம்பழம்னு வச்சுக்கலாமே, எடுத்து சாப்பிடுறாங்க. ஒரு 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. அவங்களால சாப்பிட முடியலையாம். அவங்க 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போதே அவங்க யோசிக்கிறாங்க, சொர்க்கமா, இப்போ ஒரு 10 பேரிச்சம்பழம் வச்சிருக்காங்கன்னா அந்த 2 பேரிச்சம்பழத்தை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க பேரிச்சம்பழத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க போர்ல போயிட்டு போர் விட்டு அவங்க வீரமரணம் அடைஞ்சு மௌத்தாயிட்டாங்களாம். ஏன்னு கேட்டா, அந்த 10 பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிடறது வரை நான் உயிரோட இருந்துட்டா எனக்கு சொர்க்கம் தள்ளி போயிரும்ல அப்படின்ற மாதிரி சுபஹானல்லாஹ் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுற வரையும் நான் உயிரோட இருந்துட்டேன்னா எனக்கு சொர்க்கத்தோட டைம் வேஸ்டா போயிடும்ல. சொல்ல உயிரை இழப்பதற்கு தயார், சொர்க்கம்னு தெரிஞ்ச உடனே இந்த உலகத்துல அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க தயாரா இல்ல. உடனே நான் அல்லாஹ்க்காக மரணம் அடைஞ்சு நான் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்களுடைய தியாகத்தை கண்டு நம்மளுக்குலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஃபிரௌனோட அரண்மனையில வேலை செஞ்ச ஒரு சாதாரண பெண் மாஷிதா. ஒரு நாள் அவங்க ஒரு ஃபிரௌனோட பொண்ணுக்கு தலை சீவிட்டு இருக்கும் போது கை தவறி கீழே விழுந்துருச்சு சீப்பு. அப்ப அவங்களே அறியாமலே பிஸ்மில்லா அல்லாஹ்வோட பேரால் கொண்டு அந்த சீப்பு எடுக்கிறாங்களாம். இத கேள்விப்பட்ட ஃபிரௌன் கொதிச்சு போயிட்டானா, சும்மா இருப்பானா, அவன் கொதிச்சுட்டான். அவங்கள கூப்பிட்டு உனக்கு என்ன விட வேற கடவுள் இருக்கான்னு கேட்டானா. அந்த சாதாரண பெண் சொல்றாங்க, உறுதியா சொன்னாங்களாம், ஆமா எனக்கும் உனக்கும் ரப்பான அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள். ஃபிரௌன் அவங்கள பயமுறுத்துறானா. ஒரு பெரிய கொப்பரையில எண்ணெய வச்சு கொதிக்க வச்சு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட ஒவ்வொரு குழந்தையும் அந்த எண்ணெயில தூக்கி போட்டானா. அல்லாஹ் அக்பர். அந்த தாயோட மனசு எப்படி துடிச்சிருக்கும். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதனா ஒண்ணு ஆனாலே நம்ம என்ன பண்றோம், அவ்வளவு பதறோம் இல்லையா. ஒரு பிள்ளையா போடும் போது அவங்க அவ்வளவு துடிச்சாங்களாம். அல்லாஹ் அக்பர். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க பிஞ்சு குழந்தைய கையில வச்சிருக்காங்களாம். அந்த பிஞ்சு குழந்தைய போடும் போது அவங்க ஒரு நிமிஷம் பதறிட்டாங்களாம். ஆனா அது பிஞ்சு குழந்தை இல்லையா, ஒரு நிமிஷம் தடுமாறிட்டாங்களாம். உடனே அல்லாஹ் அந்த இடத்துல அந்த குழந்தைய பேச வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த குழந்தை சொல்லுதான், அம்மா பயப்படாதீங்க, இந்த சமயத்துலதான் நீங்க சத்தியத்தின் பக்கம் தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். உடனே மாஷிதார் அலி அவங்களுக்கு உடனே ஒரு தெம்பு அந்த குழந்தையோட அந்த எண்ணெய் சட்டியில குதிச்சுட்டாங்களாம். வீரமரணம் அடைஞ்சாங்க. ஈமானுக்காக தன்னுடைய பிள்ளைங்களை தியாகம் செஞ்ச அந்த உறுதி இருக்கு, அல்லாஹ் அக்பர். அதுதான் ஈமானோட உச்சக்கட்டம் இல்லையா. இந்த மாஷிதார் அலி அவங்களுக்கு அல்லாஹ் ஈமானுக்கு கொடுத்த கௌரவம் என்ன தெரியுமா சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணம் போகும்போது வழியில ஒரு இடத்துல ரொம்ப நறுமணமா, கஸ்தூரியை விட நறுமணம் வீசிச்சா அந்த இடம். அந்த இடத்துக்கு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்களா, ஜிப்ரீலே என்ன இது இவ்வளவு ஒரு மனம் வீசுதே. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹி சொன்னாங்களா, இதுதான் ஃபிரௌனோட மகளுக்கு தலை செய்ய விட்ட அந்த மாஷிதா மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய மன்னரில் இருந்து வருது, கபூர்ல இருந்து வரும் வாடை அப்படின்னு. பாருங்க சகோதரிகளே, ஒரு பெண் சாதாரண வேலைக்கார பெண், ஆனா அவங்களோட ஈமானுக்கு உறுதிக்கு அல்லாஹ் அவங்களுக்கு மன்னரைய நறுமணம் வீசும் இடமாக மாத்திட்டான். சுப்ஹானல்லாஹ் இல்லையா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு.
இதெல்லாம் கேட்கும் போது நம்மளோட ஈமான் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? டெய்லியுமே நம்ம நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து நிறைய சம்பவம் இருக்கு. அடுத்து என்ன சம்பவம்னா, அப்துல்லா இப்னு அலி, ஹுதைஃபான் அலி, இவங்க இது நம்ம முஸ்லிம் ஹிஸ்டரியில நடந்த ஒரு சம்பவம். ஒரு முஸ்லிம் நாட்டு எனிமி அவங்க கிட்ட இவங்க ஒரு கைதியா இருக்காங்க. அவரை கொண்டு போனாங்க ஒரு ராஜா கிட்ட. அந்த ராஜா சொல்றாரா, நீ இஸ்லாத்தை விட்டுடு, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன், வெல்த் தரேன், ரெஸ்பெக்ட் தரேன்னு சொல்றான். அவர் காமா சொல்றாராம், ஒரு பதட்டமே இல்ல என்னால முடியாது, என்னோட ஈமான விட முடியாது. ராஜாக்கு என்னாச்சா, உடனே கோவம் வந்துருச்சான். அவரும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாரு, அவ்வளவு கோவப்பட்டு பெரிய பாத்திரத்துல எண்ணெய் கொதிக்க வச்சாராம். அவருக்கு முன்னாடியே, அந்த கைதிக்கு முன்னாடியே அவ்வளவு முஸ்லிம்களை போட்டு கொன்னாராம். அதை காட்டி சொன்னாராம், இப்ப நீயும் இதுல போற, நீ ஈமான விடலனா, அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாதான் உன்னை நான் உயிரோட விடுவேன், இல்லாட்டி நான் உன்னை விட மாட்டேன். அதுக்கு அப்துல்லா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ராஜா நினைச்சாராம், சரி இப்ப நீ பயந்துட்ட, இஸ்லாம விட்டுரு, அதனாலதானே நீ அழுவுற அப்படின்ற மாதிரி சொன்னாலாம். ஆனா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் பயத்துல அழல, எனக்கு ஒரு உயிர் தான் இருக்கு, அது அல்லாஹ்க்காக போகுது. ஆனா எனக்கு 100 உயிர் இருந்தா கூட அது அல்லாஹ்க்காக நான் தியாகம் பண்ண ரெடியா இருக்கேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை. நம்ம கொடுப்போமா நம்ம உயிர் அல்லாஹ்க்காக? யோசிச்சு பார்க்க மாட்டோமா? இந்த உலகம் தான், துனியாதான் நம்ம எல்லாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. அவர் எனக்கு ஒரு உயிருக்கான அழுவல, 100 உயிர் இருந்தா கூட நான் அல்லாஹ்க்காக தியாகம் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் ஈமான். மரணத்தை பார்த்தும் பயப்படல. உலகத்துல எவ்வளவு ஆஃபர் பண்ணாரோ அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அல்லாஹ்தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி. நம்ம கேட்டா நம்ம சின்ன விஷயத்துக்காக தொழுக விட்டுறோம். ஆனா இந்த சஹாபி உயிர் போற நேரத்துல கூட ஈமான விடல இல்லையா? அதனால நம்ம ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சம்பவம் அப்படின்னா, அடுத்தடுத்து அவ்வளவு சம்பவம் இருக்குங்க. நம்ம படிக்கிறதுக்கு நம்ம தான் தயாரா கிடையாது. அடுத்தடுத்து நம்மளுக்கு அவ்வளவு சம்பவத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே அவ்வளவு சம்பவம் பத்தி எழுதியிருக்காங்க இல்லையா? நம்ம தான் படிக்கிறதுக்கும் தயாரா இல்லை, கேட்கறதுக்கும் தயாரா இல்லை. அடுத்தடுத்து உஹது போர்ல நடக்கிற ஒரு சம்பவம். முஸ்லிம்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஏற்பட்டு எல்லாரும் சிதறி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா அந்த இடத்துல உஹது போர்ல இது நடக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு சிங்கம் மாதிரி அனஸ் இப்னு அலி, எல்லாரும் இந்த பக்கம் எதிரியை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கும் போது அனஸ் அவர் மட்டும்தான் எதிரியை நோக்கி சிங்கம் மாதிரி ஓடிட்டு இருந்தாராம். அப்போது எதிரே வந்த சாத் இப்னு முஹைத் அவங்க கேக்குறாங்களாம், அனஸே எங்க போறீங்க, எல்லாரும் இப்படி வராங்களே? அதற்கு அனஸ் அலி என்ன சொன்னாங்க, அந்த அவங்க சொன்ன பதில் இப்ப கூட நம்ம ஈமான உழுக்கக்கூடிய பதிலா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, சாதே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல சத்தியமா, இதோ இந்த உஹது மலைக்கு அந்த பக்கத்துல இருந்து சொர்க்கத்தோட வாசனை எனக்கு வீசுது. சுப்ஹானல்லாஹ், என்னால அங்க போகாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்களாம். எதிரிக்குள்ள பாய்ஞ்சாங்க. போர் முடிஞ்சிச்சு. அவங்க வீரம் அடைஞ்சாங்க அல்லாஹ்க்காக. அவங்க உடம்ப போய் பார்த்தா அவங்க உடம்புல 80க்கு மேல் வெட்டுக்காயங்களாம். ஈட்டி பாஞ்சு வாளால வெட்டப்பட்டு அவங்க முகமே அடையாளம் தெரியாம சதஞ்சு போயிருந்தாங்க. கடைசியில அவங்க சகோதரிகள் அவருடைய விடலுடைய நுனிய வச்சுதான் இதுதான் தன்னுடைய தம்பி அனஸ் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. உடம்புல 80 இடத்துல ரத்தம் வரும்போது கூட அவங்களுக்கு அந்த வலி தெரியல. ஏன்னா அவங்க ஈமான் அந்த சொர்க்கத்தோட வாசனை என்ன உணர்ந்துருச்சுல்ல. அவங்க இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு இந்த நான் மவுத் ஆயிட்டேன்னா, வீர மரணம் அடைஞ்சிட்டேன்னா எனக்கு சொர்க்கம் அப்படின்றத அவங்க எவ்வளவு அழகா இந்த உஹது மலைக்கு பின்னாடி எனக்கு சொர்க்கத்தோட வாசனை தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? டெய்லியுமே நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும் சார் சகோதரிகளே. அல்லாஹ் ஒரு நாளும் நம்மளுக்கு கொடுக்கறது அவ்வளோ ஒரு பெரிய நியாமத்து. ஆனா அந்த நியாமத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒரு நொடி இல்லாம ஒரு நொடி நம்ம அவனை மறந்துடுறோம் இல்லையா? அவன் கொடுத்த ஈமான நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்றோன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா சாத் இப்னு அசாத் அலி அவங்களோட தியாகத்தை பாருங்க. இவங்களை எப்படி துன்புறுத்தினாங்கன்னு தெரியுமா? இவங்கள ஒரு பாறையில படுக்க வச்சு இவங்க நெஞ்சு மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க. கீழே தணல் நெருப்ப வைப்பாங்களாம். இவங்க முதுகு அந்த நெருப்புல கருகுமா. அந்த நெருப்பு எப்படி அணையும் தெரியுமா? இவங்க முதுகுல இருந்து கசஞ்சு அந்த ரத்தமும் கொழுப்பும் தான் அவங்க நெருப்பு அணைச்சிருமா. பல வருஷம் கழிச்சு உமர் அலி அவங்க காலத்துலதான் சாஹிப் அலி தன்னோட விடுதலை பண்ணாங்க. அவங்க உமர் அலி காலத்துல இவங்க சாஹிப் அலி இவ்வளோ ஈமானுக்காக அவங்களோட சட்டையை கழட்டி காட்டும் போது அவங்க முதுக காட்டுறாங்களாம். அந்த முதுக பார்த்தா எல்லாரும் ஆச்சரியமாய் அழுகுறாங்களாம். ஏன்னா முதுகுல சதையே இல்லையாம்.
அப்படியே மேடு பள்ளம் பள்ளமா விழுந்து கிடக்குதான். இவ்வளவு கஷ்டம் வரும்போது அவங்க ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்வை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. என் முதுகு கருகுனாலும் பரவாயில்ல, என் ஈமான் கருகிடக்கூடாதுன்னு உறுதியா நின்னாங்க. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேக்குறோம் இல்லையா? இந்த சஹாபியோட உறுதியில 1% நம்மளுக்கு இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? கிடையாது. நம்ம யோசிக்க கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு டெய்லியுமே கொடுக்கறது அவ்வளோ ஞாபகம். நம்ம அவ்வளவு கத்துக்கணும். கல்வின்றது கடல் அளவு இல்லையா? நம்ம போய் போய் தேடக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் பகிரக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளோட ஈமான் எந்த அளவுக்கு எல்லாரும் அவ்வளவு பெரிய சஹாபா ரசூல்லாக்கால நற்செய்தி சொல்லப்பட்டு சொர்க்கம் தான் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ரசூல்லா நபிமார்களே நம்ம நயவஞ்சர்களாக இருப்போமோன்ட்டு அவ்வளவு அஞ்சுனாங்களாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு 5 வேளை தொழுதுட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு நம்ம நிச்சயிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படி இருக்கணும்னா அல்லாஹ் வந்து நம்மளோட ஈமான எந்த நிலையிலும் ஒரு சின்ன அளவு கூட இன்ஷா அல்லாஹ் செதறாம அல்லாஹ் வந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லியுமே துவா கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிக அளவுல நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்போம். என்னோட ஈமான வலுப்படுத்திய அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான ஐஷார் அலி மாதிரி சபுர கொடு, மூசா மாதிரி எனக்கு நம்பிக்கையை கொடு, யூனஸ் மாதிரி எனக்கு துவாவை கொடு அப்படின்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் போன வாரம் நான் பயான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆனா இந்த வாரம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்ஹம்துலில்லாஹ் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam rahmatullahi wabarakatuh.